ஜெனிமா தம்பிக்குள்ள ட்ரெஸ்லாம் சின்னதாயிட்டு வரைய ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். சரிம்மா போலாங்க. ஜெனிமா எல்லாம் எடுத்தாச்சு, வா போலாம். இல்லை வேண்டாம், நான் பே பண்ணிட்டேன், போகலாம். நெல்லு நான் தான் பே பண்ணிருப்பேன்ல, நீ எதுக்கு பே பண்ண? எதுக்கு? அன்னைக்கு பேசின மாதிரி இன்னைக்கு பேசலாம்னா, அதான் நானே பே பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் என்ன பேசினேன்? உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. நான் போட்டு விடுறேன். ஜெனிமா தம்பிக்கு பால் டப்பா காலி ஆயிட்டு, கொஞ்சம் வாங்கி தயேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அதை வைக்க இதை வைக்க கேட்டே இருக்கேன். என்னென்ன பணம் கொட்டியே கிடக்கு, ஒரு சின்ன பொருள் கூட உன்னால வாங்க முடியாதா? சரிம்மா, நீ வாங்கி தர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அது அன்னைக்கு சம்பளம் வேற வரலடி, ஏதோ அன்னைக்கு டென்ஷன்ல கத்திட்டேன், அது இன்னுமா நான் வச்சிருக்க. நீ கோவத்துல பேசின கரெக்ட் தான், ஆனா என்ன இருந்தாலும் நீ பேசின வார்த்தை கரெக்ட். அப்படிலாம் இல்லடி. எதுக்கு எடுத்தாலும் நான் உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்ல, எனக்குள்ள தேவையை நானே பாத்துக்கணும்ல. சரி அதை விடு, நீ எப்படி இது எல்லாத்துக்கும் பே பண்ண? அன்னைக்கு நீ திட்டினதுல இருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். என்னது பார்ட் டைம் ஜாப்பா? நிறைய ஸ்கேம் அதுன்னு போயிட்டு இருக்கடி, டெபாசிட் இது பண்ண சொல்லிப்பாங்கடி, நீ பண்ணியா? நீ இதுக்கு எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ண தேவையில்லம்மா. இந்த கம்பெனியை 20 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. மாசம் 5000ல இருந்து 50,000 வரை சம்பாதிக்கலாம். இது சேஃபான கம்பெனி தானா? இது 100% ட்ரஸ்ட் தாமா. என்னைய மாதிரி கேர்ள்ஸ்க்குலாம் செக்யூரான ஜாப். இதுல யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாமா? நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாமா? 18 வயசுக்கு மேல் உள்ளவங்க யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுமே இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்? அதுவா, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க கான்டாக்ட் நம்பரை டிஸ்ட்ரிக்ட் வைஸா பின் பண்ணிருக்கேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் போடுங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்க.